ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி EKN வேதாகம பள்ளிக்கு அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிற இந்த பாடங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். சகோதரர்களே, போன வாரத்தில் நாம் என்ன படித்தோம்? ஆசாரிய உடைகள் பற்றி படித்தோம். ஆசாரிய உடைகளை ஒருவர் அணிந்து கொண்டால் அந்த ஆசாரியனுக்குரிய மற்ற சட்டதிட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஆசாரிய உடை என்பது தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தின்படி அந்த நூலால் மட்டுமே செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த முறைமையின்படி தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளையோடு அந்த ஆசாரிய உடையை அணிந்து கொள்கிறவன் பங்காளி செத்துட்டா போகக்கூடாது, சொந்தக்காரன் செத்துட்டா போகக்கூடாது, இனத்தான் செத்துட்டா போகக்கூடாது. அவன் வீட்டில் அவன் மனைவி, அவனுடைய அப்பா, அவங்க அம்மா, அவன் பிள்ளைங்க, அவங்க செத்தா மட்டும்தான் போகணும். அதுலேயும் பிரதான ஆசாரியன் என்பவன் அப்பா அம்மா செத்த கூட போகக்கூடாது, அவன் தேவாலயத்திலே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை நாம் லாஸ்ட் டைம் போன பாடத்தில் படித்து முடித்தோம். அதனால் அங்கிகளை மாத்திரம் விரும்புகிறவங்கள மற்றதெல்லாம் தள்ளிடுவாங்க. அதெல்லாம் கஷ்டம் இல்லை, அது வேண்டாம், அது கண்டுக்காத, விட்டுடு, துணி போட்டுக்கோ, ரொம்ப பெருமை அப்படின்வாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்? எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று இருக்குது பைபிளில். பழைய ஏற்பாட்டில் எது கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையாங்க, இந்த சட்டம் ஏகபோகமாக எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியக்காரர்களாலும் பிரசித்தமாக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு சட்டம். இது நேரடியாக 10 கட்டளையில் வரலை, ஆனாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி எங்கெல்லாம் வசன துணுக்குகள் இருக்கோ எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி சபைக்கு போதிக்கிறதுல எந்த ஒரு ஊழியக்காரனும் மற்ற ஊழியக்காரனுக்கு சளைத்தவனோ இளைத்தவனோ இல்லை என்ற அளவுக்கு இந்த சட்டம் பின்பற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நான் மறுபடியும் பழைய இடத்துல உங்களுக்கு கொண்டு போகிறேன். இதுவரை என்ன படித்தோம்? ஓய்வு நாள் படிச்சிருக்கிறோம், ஓய்வு ஆண்டு குறித்து படிச்சிருக்கிறோம், எது சுத்தமான உணவு, எது சுத்தம் இல்லாத உணவு, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, வீட்டின் குஷ்டம் பற்றி படித்திருக்கிறோம், மனிதனுக்கு வருகிற குஷ்டத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், கடன் கொடுத்தால் எப்படிப்பட்ட அந்த நிபந்தனைகள் நிறைவேற்றும் என்று படிச்சிருக்கிறோம். கடைசியாக ஆசாரிய உடை பற்றி நாம் படித்து நிறைவு செய்கிறோம். இப்போது நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இதையெல்லாம் ஒரு முறை அப்படி நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் ஏன் சபைகள் கண்டு கொள்வதில்லை, போதிப்பதில்லை, பின்பற்றுவதில்லை அப்படின்னா, நாம் இல்லைங்க, அந்த காலத்தில் இந்த சட்டதிட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு வாழ்ந்தார்களே, அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனத்தை மாற்ற நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஏசாயா என்ற தீர்க்கதரிசன புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கிற கவனிங்க. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் அப்படின்றாங்க. எதங்க நாங்கள் தள்ளுறது, எதங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றது? சட்டத்தின் மேலே சட்டம். நான் சொன்னேன், ஒருவன் குஷ்டரோகி, அந்த குஷ்டரோகி குஷ்டம் நீங்கி என் வீட்டுக்கு போகிறேன்னா சட்டம் அனுமதிக்கலை. நீ தாடியை தரிச்சுக்கோ, அந்த புருவத்தை எடுத்துரு, மொட்டை அடிச்சுக்கோ, என்னென்ன சட்டங்கள். மறுபடியும் அந்த குருவிகள், கேதுரு, கட்டை, இளநீல நூல், இதெல்லாம் சேர்த்து நம்ம பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு. சரிங்க, விட்டுருங்க சாமி அப்படின்னா, இல்லை, மறுபடியும் 7 நாள் போய் அந்த பாளையத்தில் தங்கு, மறுபடியும் வா, மறுபடியும் அந்த முடியெல்லாம் சரைச்சு கொள்ளணும். சரிங்க சாமி விட்டுருங்க, இல்லை முடியாது, மறுபடியும் போய் பாவ நிவாரண பலி கொடு, குற்ற நிவாரண பலியை கொடு, தகன பலியை கொடு. சமாளிக்க முடியல சாமி, எங்களால் முடியலப்பா.
பாரத்தின் மேல் பாரமா இருக்கப்பா, பிரமாணம் பயங்கரமா இருக்குதப்பா அப்படின்னு நம்ம இல்லைங்க, அந்த காலத்திலேயே புலம்பி இருக்கிறாங்க. அதே அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிக்கிறார். அதனால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்கும். ரொம்ப கடினமான சட்டங்கள், கடினமான பிரமாணங்கள். அதனால இந்த காலத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களும் போதகமார்களும் இதை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் என்ன செய்யறாங்க? உடையை மாத்திரம் தேடி கண்டுபிடித்து நாங்கள் ஆசாரியர்கள், நாங்கள் பிஷப்புகளும் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அதுல பெருமை இருக்குது, தற்புகழ்ச்சி இருக்கிறது. சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைய பாடம் என்ன அப்படின்னா, எல்லா சபையாரும் சபைகளும் ஏகபோகமாக கேட்டு பழகி மறந்து போகாம எப்போ அடிக்கடி 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 பேசிக்கிட்டே இருக்க ஒரு வசனம் என்னன்னா, தசமபாகம். இது உயிரை விட மேலாக இருக்கணும் அப்படின்னு சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறது. சரி, இதை பற்றி நாம் இன்னைக்கு வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாமே. உபாகமம் என்ற புத்தகத்தில் 4வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது அப்படின்ட்டு 8ஆம் வசனம் கவனிங்க. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே ஜாதி ஏது? நாம மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் அப்படின்னு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். நம்மை தவிர வேறு யாருக்குமே இந்த நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் உபாகமத்தில் ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். சூழ்நிலைக்காக 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இன்று நான் உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கை கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார். முக்கியமான வார்த்தை, அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்குடன் பண்ணாமல் இந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்பது மற்ற ஜாதிகளுக்கு அல்ல, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். ரோமர் என்ற புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை கவனிங்கள். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதே. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்றால், தசமபாகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தசமபாகத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? லேவியராகும் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. 27:30, தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இந்த தசமபாகம் யாருக்கு உரியது என்று சொன்னால், அது கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு உரியது. சரி, இந்த தசமபாகத்தில் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நிலத்தின் விளைச்சல், மிருக ஜீவன்கள், விளைபொருட்கள், திராட்சரசம், எண்ணெய், இதெல்லாம் கொடுக்கலாங்க. எவ்வளவு கொடுக்கலாம்? 10ல் 1 கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் தசமபாகம். அப்படின்னா 10 அப்படின்னா 1 கொடுத்துடணும், கர்த்தருக்காக தேவனுக்காக கொடுக்கணும். எப்பெல்லாம் கொடுக்கலாம்? சட்டம் இருக்குது, நினைக்கும் போதெல்லாம் கொடுத்துடலாமா?
வாரம் வாரம் கொடுக்கலாமா? மாசம் மாசம் கொடுக்கலாமா? இல்லை. சட்டம் என்ன சொல்லுது? உபாகமும் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, கவனிங்க, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலின் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து என்று சொல்லுகிறார். அதே 14ஆம் அதிகாரத்தில் உபாகமும் 28ஆம் வசனத்தில் 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். 29 லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பிரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரைட். இப்போ என்ன கொடுக்கணும்னு பார்த்தோம், எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்தோம், எப்போ கொடுக்கணும்னு பார்த்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை தசம பாகம் கொடுக்கணும். இது வருஷா வருஷம் கொடுக்க வேண்டிய தசம பாகம். ஆசாரியனுக்கு, அதாவது லேவியனுக்கு கொடுக்கணும். லேவியனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம். ஏன்னா அவனுக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை. 3 வருஷத்துக்கு ஒரு முறை இது ஸ்பெஷல். வருஷ வருஷம் கொடுக்குறது வேற. 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வருஷத்திலே விளைந்ததான விளைச்சல்களிலே எல்லாரும் அவர் வாசற்படிகளிலே அவரவர் வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து அவைகளை வைக்கும் போது லேவியன், பரதேசி, திக்கற்றவன், ஏழை, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அதில் அவர்கள் திருப்தி அடைவார்கள், அதை எடுத்துக்கொள்வார்கள். 2 விதம் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை லேவியனுக்கு, 3 வருஷத்துக்கு ஒரு முறை அவரவர் வீடுகளிலே கொண்டு போய் வீட்டு வாசலுக்கு முன்னால் வைத்து அதை இந்த மேற்சொன்ன மக்கள் வந்து எடுத்துக்கொள்வார்கள். என்னாகம புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. என்னாகமும் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிபடியை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த லேவியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பெற்றுக்கொள்கிறதான அந்த தசம பாகத்திலிருந்து அவர்கள் 10ல் ஒரு பங்கை ஆசாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு 18ஆம் அதிகாரம் என்னா புத்தகத்தில் 26லிருந்து 28 வரைக்கும் வாசிக்க கேளுங்கள். நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தசமபாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசமபாகத்தில் 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலவும் ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசமபாகமாகிய உங்கள் பங்குகளிலெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கென்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இப்போ இந்த தசம பாகத்தில் 2 விதம் பார்க்கிறோம். யாருக்கு கொடுக்கிறார்கள்? லேவியருக்கு வருஷத்தில் ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கும்போது அவங்க வீட்டுக்கு முன்னால் வைக்கணும் ஒவ்வொரு இஸ்ரவேலனும். அதை லேவியன், அந்நியன், திக்கற்றவர்கள், விதவைகள் அதை எடுத்துக்கொள்வார்கள். லேவியனுக்கு கொடுக்கப்படுகிற தசமபாகத்தில் அவன் ஒரு பங்கை தேவனுக்காக ஏறெடுத்து படைத்து அந்த பங்கை ஆசாரியனுக்கு கொடுக்கணும். ரைட்.
இந்த தசம பாகத்தை எந்த இடத்திலே கொடுக்க வேண்டும்? வீட்லையா? நான் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வாசல்னு சொன்னேன். வருஷம் கொடுக்குறாங்களே, அதை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, உபாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் அப்படின்னு சொல்றாரு. இதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் அங்கே கொண்டு போய் செலுத்துங்க அப்படின்னு சொல்றார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தசமபாகம் எந்த சட்டத்துக்கு உட்பட்டது? நேரடியாக நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளையில் இல்லை. ஆனால் அது 613 சட்டங்களில் ஒரு நிலையான இடத்தை அது பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, நான் மேலே இதுவரைக்கும் பேசிட்டு வந்தேனே, வேதத்திலிருந்து எடுத்து காட்டினேன் இல்லையா? இந்த சட்டங்களையெல்லாம் கண்டுகொள்ளாத, போதிக்காத, கடைப்பிடிக்காத, கற்றுக் கொடுக்காத ஊழியர்கள் தசமபாகத்தை மட்டும் ஏன் வலியுறுத்துகிறார்கள்? தசமபாகத்தை மட்டும் ஏன் இந்த அளவு அழுத்தமா பேசுறாங்களே? ஏன்? தசமபாகம் கொடுக்காவிட்டால் கர்த்தர் உங்களை சபிப்பார். தசமபாகம் கொடுக்காவிட்டால் உங்கள் வீட்டிலே வியாதி வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். நீங்கள் கர்த்தரை வஞ்சித்தால் தேவன் உங்களை வஞ்சிப்பார். அப்படின்லாம் டயலாக் பேசுறாங்களே இல்லையா? பேசுறாங்களே. இது பழைய ஏற்பாட்டு சட்டமா, புதிய ஏற்பாட்டு சட்டமா? இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமா அல்லது கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமா? ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்றொன்று கடினம் என்று தள்ளுகிற உரிமை என் அன்பு தேவ பிள்ளைகளே யாருக்கும் கிடையாது. இது எனக்கு லாபம், இதை செய்வது சுலபம், இது எளிமை, ஆகவே நான் அதை செஞ்சிடுறேன், இது ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் முடியாதுங்க, அதில் நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் அப்படின்னு விட்டு விடுவதற்கு நாம் அதிகாரிகள் அல்ல. உபாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தெளிவாய் படித்து காண்பித்திருக்கிறேன். ஒன்றை கூட்டவும் உனக்கு அதிகாரம் இல்லை, ஒன்றை குறைக்கவும் உனக்கு அதிகாரம் இல்லை. அப்ப தசமபாகம் என்பது பழைய நிபந்தனை, இது புதிய ஏற்பாட்டு நிபந்தனை அல்ல. தசமபாகத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் இதர சட்டங்களையும் நீங்கள் என்ன செய்யும்? கடைபிடித்தே ஆக வேண்டும். அதுதான் சட்டம், அதுதான் நியமம். அன்பானவர்களே, ஒரு வசனம் நான் சொல்றேன். யாக்கோபு என்ற நிருபத்தில் 2வது அதிகாரம் 10-11 படிக்கிற கேளுங்களேன். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். 11ஆம் வசனம், ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். வசனம் சொல்லுதுங்க, ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் விட்டாலே தப்பு, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றை விட்டாலே தப்பு. நாம் என்ன செய்யறோம்? 613 சட்டங்கள்ல கடினமானதையெல்லாம் தள்ளிட்டு லாபமான தசமபாகம் இதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதனாலே நாம் பெருமைப்படுத்துவோம் என்று நினைத்தால் தேவன் தம்முடைய
பரிசுத்தம் இகழப்படும்படி அனுமதிக்க மாட்டார் என்பதை தயவோடு கூட புரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் இப்படி போதிக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. 613 சட்டங்கள்ல கடினமானது எல்லாம் தள்ளி லாபகரமானது எல்லாம் எடுத்துக்கொள்ள நினைத்தால் அது தேவன் நிச்சயமாக நம்மை சாபத்தின் பிள்ளைகளாக பார்ப்பார். நீங்க சொல்றீங்கல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நாம் அந்த தசமபாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பேசுறோமே, அந்த கொடுக்காவிட்டால் என்ன ஆகும்னு பேசுறோமே. வேதம் சொல்லுவதை காது கொடுத்து கேளுங்கள். 613 சட்டங்களில் எத்தனை சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள்? இந்த ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிட்டா மீதியெல்லாம் என்ன ஆகும்? அதனால புதிய ஏற்பாட்டின் கீழ் வாங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை போதிப்பதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். 2ஆம் வசனம் முக்கியமானது. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், அப்போ வருஷத்துல ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை தசமபாகம், அப்படி இல்லை, சட்டத்தை மாத்திட்டாருங்க. வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் நீங்கள் சேர்த்து வைத்து காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தசமபாகம் பத்தி பேசல. தசமபாகம் கட்டாயம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுகறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதாங்க புதிய ஏற்பாட்டு சட்டம். இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியல. இதுதான் புதிய ஏற்பாட்டு சட்டம். வாரத்தின் முதல் நாளிலே கட்டாயமாக அல்ல, விசனமாயும் அல்ல, உங்கள் வரவுக்கு தக்கதாக உங்கள் மனதில் நியமித்து கொண்டதை தேவனுடைய அந்த சபையாக கூடுகிற அந்த சபையிலே உங்கள் காணிக்கையை படையுங்கள். அதைத்தான் தேவன் நிறைவேற்றுகிறார். அதைதான் தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, தசமபாகம் என்பது அது நியாயப்பிரமாணத்தின் சட்டம். தசமபாகம் என்பது அது இஸ்ரவேலுக்காக கொடுக்கப்பட்ட சட்டம். தசமபாகம் என்பது சிலுவையிலே அறையப்பட்ட சட்டம் என்பதை இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, ரைட், ஓகே. ஒரு சின்ன கேள்வி மட்டும் உங்கள் மனசில் வச்சுட்டு நான் அதை நிறைவு செய்கிறேன். விளைச்சலில் தசமபாகம் கொடுக்குற ஒரு சிலரை பார்த்து இந்த கேள்வி வைக்கிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், உன் திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பை அறுக்காமலும், அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும், அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் கர்த்தர், உங்கள் தேவனாய் கர்த்தர். கவனிக்கிறீங்களா? இதையும் செய்யணும். அறுப்பறுத்தா ஓரத்தில் குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் அறுக்கக்கூடாது. கதிர்கள் சிந்தினா பொறுக்கக்கூடாது. ஆளு வச்சல்ல பொறுக்கிறோம், ஓரத்துலேருந்து அறுத்துட்டு எல்லாம் போகிறோம். இப்போ தசமபாகம் கொடுத்தா போதாதுங்க, இந்த சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று கவனியுங்கள். அதனால் தசமபாகம் என்பது புதிய ஏற்பாட்டு சட்டம் அல்ல. மனப்பூர்வமாய் கொடுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள், வாரத்தின் முதல் நாளில் கொடுங்கள், உங்கள் வருமானத்துக்கு தகாதாக கொடுங்க. அதைதான் தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். இது அநேகருக்கு போய் சேரும்படியாய் உதவி செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, உமது குமாரனை எங்களுக்காய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட வேத பாடத்திற்காக நன்றி அப்பா. தசம பாகம் என்பது
நீர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த சட்டம். இஸ்ரவேலர்களுக்கு நீர் அந்த பிரமாணத்தை கட்டாயப்படுத்தினீர். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த சட்டம் இல்லை என்பதை புரிந்து கொண்டோம். அது சிலுவையில் அறையப்பட்டது, சிலுவையில் கொல்லப்பட்டது. அப்பா, நாங்கள் 99 சட்டத்தை நிறைவேற்றி ஒன்றை விட்டால் கூட நாங்கள் குற்றவாளி என்று யாக்கோபிலே படித்தோமே. அதனால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட அத்தனை பேரும் சாபத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 3:10 படித்தோமே. எல்லா 613 சட்டத்தில் எத்தனையோ சட்டங்கள் மக்களுக்கு தெரியவே தெரியாதப்பா. போதிக்க தகப்பனே மறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் லாபத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறோமே. லாபமான ஆசீர்வாதமான அந்த வார்த்தையை மாத்திரம் நாங்கள் மக்களுக்கு தகப்பனே அதை காண்பித்து, அதனால் தகப்பனே நாங்கள் அவருடைய இருதயத்தை வஞ்சிக்கிறோமே. அதை விட்டு விலகி உம்முடைய சித்தம் செய்து இயேசுவால் கொடுக்கப்பட்ட புதிய உபதேசங்களுக்கு, புதிய பிரமாணங்களுக்கு, எங்களை நீதியாய் நியாயந்தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய சட்டதிட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.